English may continue as an associate language of the country. This is an act, existing act. அப்படி இருக்கிற நேரம் குழப்பங்களை தற்போது உருவாக்குகிறார்கள் இந்தி வெறியர்கள். பதில் சொல்ல முடியவில்லை நேரு அவர்களால். போராட்டம் வெடித்தது. பல இன்னுயிர்களை நாம் இழந்தோம். இந்தி திணிக்கப்பட்டால், கட்டாய மொழி ஆக்கப்பட்டால், காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை கன்னிங்னஸ், அதாவது தந்திரமும் சூழ்ச்சியும் அளவு கடந்து அரசியலில் கையாளுகிற பிஜேபி அரசு மும்மொழி என்ற போர்வையிலே அவர்கள் இந்த இந்தி திணிப்பை, கட்டாய இந்தி திணிப்பை கொண்டு வருகிறார்கள். கொடியை பிடித்து கொண்டு போய் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த காலத்திலே அந்த கொடிக்கம்பத்திலேயே கத்தியை வைத்து வீசி இந்திரா காந்தியை கொல்ல முயன்றவர்கள் தான் இந்த திமுககாரர்கள். சூப்பர் முதல்வர்ங்கிறத சூப்பர் சூழ்ச்சிக்காரர், சூப்பர் இந்தி வெறியர், சூப்பர் மொழி வெறியர் என்று மோடியை சொல்ல வேண்டும், அமித்ஷாவை சொல்ல வேண்டும். கருணாநிதி குடும்பத்தினுடைய ஒரே கொள்கை தமிழகத்தை சுரண்டுவது, கொள்ளையடிப்பது, ஆட்சியை அதற்கு மட்டுமே பயன்படுத்துவது, அதில் பலன் பெறுவது தன் வாரிசுகள். கனிமொழியை கூட கடலில் தள்ளிவிட்டார்கள். அந்த அம்மாவை கூட டெப்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கல. டெப்டி சீஃப் மினிஸ்டர் சின்ன பையன் உதயநிதி. நாடே சிரிக்கிறது. கனிமொழி உடம்புல இருக்கிற ரத்தம், ஸ்டாலின் ரத்தம் வெவ்வேறு. அது வேற அம்மா, இது வேற அம்மா. மூணாவதுன்னு ஓரம் கட்டிட்டாங்க. அட்டூழியங்களை செய்து நாட்டை அழிக்கிறார்கள், பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறார்கள். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நானுங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான திரு பொன்னையன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. நலமா இருக்கீங்களா ஐயா? நலமா இருக்கிறேன் ஐயா. இன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல அந்த மும்மொழி கொள்கை விவகாரம் ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன ஐயா? மும்மொழி கொள்கைக்கு இலக்கணத்தை வகுத்து அதை சட்ட ரீதியாக செயல் வடிவத்தில் கொண்டு வந்தது நேரு பண்டிதரே கொண்டு வந்து விட்டார். So long as non-Hindi speaking states consent to it, English may continue as an associate language of the country. This is an act, existing act. அப்படி இருக்கிற நேரம் குழப்பங்களை தற்போது உருவாக்குகிறார்கள் இந்தி வெறியர்கள். இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தியை திணிக்க வேண்டும். ஒரே மொழிதான் இந்தியாவில். சீனாவில் சைனா இருந்தது, ஒரே மொழி சைனீஸ் லாங்குவேஜ் இருந்தது. அந்த சீனாவிலேயே பிற்காலத்தில் ஆங்கிலம் கட்டாய மொழி ஆக்கப்பட்டு விட்டது அலாங் வித் சைனீஸ். காரணம் ஃபார் இன்டர்நேஷ்னல் பர்பஸ். அதே போல் அண்ணா அவர்கள் ராஜ்யசபாவிலே விளக்கமாக சொன்னார் பேசுகிற போது, ஒரு மாணவன் முதுகிலே, இளைஞன் முதுகிலே 3 மூட்டை அரிசியை வைத்து ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நீ கலந்து கொள். இன்னொரு மாணவன் அதே சம எடை, சம ஸ்டேட்டஸ் உள்ள, ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ் உள்ள இன்னொரு மாணவன் முதுகிலே 2 மூட்டை அரிசியை வைத்து கொண்டு ஓடு என்று ஓட்டப்பந்தயத்தில் இறக்குகிற போது 3 மூட்டை அரிசியை தூக்கி கொண்டு ஓடுகிறவன் வெற்றி பெறுவானா, 2 மூட்டை அரிசியை தூக்கி கொண்டு போகிறவன் வெற்றி பெறுவானான் என்று பாராளுமன்றத்திலே நேரு பண்டிதரிடம் பொன்மன செம்மல் புரட்சித் தலைவரை நமக்கெல்லாம் தந்து திராவிட இயக்கத்தை காத்து கொண்டிருக்கின்ற அந்த கொள்கைக்கு சொந்தக்காரர் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா சொன்னார். பதில் சொல்ல முடியவில்லை நேரு அவர்களால். போராட்டம் வெடித்தது. பல இன்னுயிர்களை நாம் இழந்தோம். இந்தி திணிக்கப்பட்டால், கட்டாய மொழி ஆக்கப்பட்டால், காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை பிறக்கின்ற குழந்தைகள் அம்மாவை மாதாஜி என்று அழைக்க வேண்டும், அம்மா என்று அழைக்கக்கூடாது. தந்தையை பிதாஜி என்று அழைக்க வேண்டும், அப்பா என்று அழைக்கக்கூடாது என்ற வெறி உணர்வோடு இந்தி வெறியர்கள் செயல்பட்ட போது அதை எதிர்த்து போராடி எத்தனையோ இன்னுயிர்களை நாம் இழந்தோம்.
எனவே நேரு அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. இப்போது டெல்லியை ஆளுகிற பிஜேபி இந்தி வெறிபிடித்த ஒரு நாடாக இருக்கிறது. ஏழைகளின் வாழ்வாதாரத்தை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. பாமர மக்களினுடைய, பாட்டாளி மக்களினுடைய பொருளாதார செறிவு பயங்கரமாக இருக்கிறதே, அதற்கு உயர்வு வேண்டாமா என்ற சிந்தனையும் அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு ஒரே வெறி, இந்தி மொழி பேச்சு மொழியாக, வீட்டு மொழியாக இந்தியா பூரா வர வேண்டும் என்ற இந்த வெறித்தனத்தின் காரணமாக இந்த பிரச்சனையை அந்த மும்மொழி கொள்கை என்ற போர்வையிலே மீண்டும் நேரு பண்டிதர்களுடைய சட்ட ரீதியான வாக்குறுதி, சட்ட நிலையை தோற்கடிக்க கன்னிங்னஸ், அதாவது தந்திரமும் சூழ்ச்சியும் அளவு கடந்து அரசியலிலே கையாளுகிற பிஜேபி அரசு மும்மொழி என்ற போர்வையிலே அவர்கள் இந்த இந்தி திணிப்பை, கட்டாய இந்தி திணிப்பை கொண்டு வருகிறார்கள். இதை முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திமுக ஹெட்டட் பை ஹானரபிள் மோஸ்ட் நாலேஜ்ஃபுல் எடப்பாடியார் அவர்களுடைய கட்சி இதை ஏற்கவில்லை. ஐயா, குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். அதாவது அங்கே தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, ஒரு சூப்பர் முதல்வர் அப்படின்னு ஒருத்தர் குறிப்பிட்டிருக்காரு. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், கனிமொழி அவர்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது திமுக எம்பிக்கள் நியாயமற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நியாயம், நேர்மையற்றவர்கள், நியாயமற்றவர்கள், அநாகரிகமானவர்கள் அப்படின்லாம் பேசியிருக்காரு. மதுரைக்கு சென்ற இந்திரா காந்தி அம்மையாரை கொடியை பிடித்து கொண்டு போய் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த காலத்தில் அந்த கொடிக்கம்பத்திலேயே கத்தியை வைத்து வீசி இந்திரா காந்தியை கொல்ல முயன்றவர்கள் தான் இந்த திமுககாரர்கள். ஐயா நெடுமாறன் ஐயா என்று இல்லாமல் இருந்திருந்தால் கத்தியுடன் பாய்ந்து வந்த அந்த தடியை தடுத்திருக்காவிட்டால் இந்திரா காந்தியே அன்றே போயிருந்திருப்பார். அப்படிப்பட்ட வன்முறையெல்லாம் நடந்த காலம் உண்டு. ஆனால் இவர் என்ன பண்ணுகிறார்? தற்போது பிஜேபி ஆட்சி, தனி இண்டிவிஜுவலை பற்றி இங்கே பேச வேண்டாம். திஸ் இஸ் த பாலிசி டெசிஷன் ஆஃப் த பிஜேபி கவர்மெண்ட் இன் பவர் ஹெட்டட் பை மோடி அண்ட் அமித்ஷா. அவங்களுடைய சூழ்ச்சி, அவங்க சொல்கிறத இந்த ஆள் செய்கிறாரு. அதனால் சூப்பர் முதல்வர்ங்கிறத சூப்பர் சூழ்ச்சிக்காரர், சூப்பர் இந்தி வெறியர், சூப்பர் மொழி வெறியர் என்று மோடியை சொல்ல வேண்டும், அமித்ஷாவை சொல்ல வேண்டும். அவருடைய அடிவருடியாக அவர் சொல்லுவதை ஒப்பித்து கொண்டிருக்கிற நீங்கள் கூறிய அமைச்சரும் சொல்ல வேண்டும். சரிங்க ஐயா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது திமுக எம்பியில் பார்த்தீங்கன்னா தியாகி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தான் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுப்பதா அரசியல் வட்டாரங்கள்லாம் பேசுது. அப்படி இருக்கையில் தொடர்ந்து 3 நாட்கள் இடி ரெய்டு நடக்குது டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில். இதை எப்படி பார்க்குறீங்க? டாஸ்மாக் ரெய்டை செய்வது யார்? இடியை சேர்ந்தவர்கள். இடி இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஹூ? சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்தியர். நல்லா புரிந்துக்குங்க. அதாவது 30,000 கோடி பணம், கொள்ளை அடித்த பணம், லஞ்ச பணத்தை கையிலே வைத்து கொண்டு என்ன செய்வதே என்று தெரியாமல் திக்கு தெரியாத காட்டிலே விட்டது போல் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள் எங்கள் கட்சியினர். அது அந்த 30,000 கோடி எங்கிருந்து வந்தது என்பதற்கு அவர்களால் விளக்கம் தர முடியவில்லை. நான் நிதியமைச்சர், எனக்கே தெரியவில்லை. அந்த பணத்தை அவர்கள் என்ன செய்கிறாங்க என்று சொல்லுகிறார். யார்? நிதியமைச்சர் என்று தியாகராஜன் சொல்லுகிறார். அவர் இலாக்கா மாற்றுகிறார்கள், லீக்காவை மாற்றுகிறார்கள். ஆனால் அவர் ஆட்சி பீடத்திலிருந்து இறக்கவில்லை. ஆதாரங்கள் அவர் கையிலே இருக்கிறது. போருக்கு, நேரடி அரசியல் போருக்கு இறங்கிவிட்டால் 12 ஆண்டு காலம் ஜெயிலிலேயே இருந்து மாள வேண்டிய நிலை ஸ்டாலினுக்கு ஏற்பட்டுவிடும், பாலாஜிக்கு அல்ல. ஏன்னா பாலாஜி டாஸ்மாக் மூலம் அடித்த கொள்ளைகளை எல்லாம் துவக்கியது, நிலைநாட்டியது, அந்த பலனை அடைந்தது பாலாஜி குடும்பம் என்று நான் சொல்ல மாட்டேன். மாறாக கருணாநிதி குடும்பம். கருணாநிதி குடும்பத்தினுடைய ஒரே கொள்கை தமிழகத்தை சுரண்டுவது, கொள்ளையடிப்பது, ஆட்சியை அதற்கு மட்டுமே பயன்படுத்துவது. அதில் பலன் பெறுவது தன் வாரிசுகள். ஸ்டாலினுடைய வாரிசு கருணாநிதி வாரிசு ஸ்டாலின் பயன்பட வேண்டும், ஸ்டாலின் வாரிசு சபரீஷன் பயன்பட வேண்டும், உதயநிதி பயன்பட வேண்டும், அந்த குடும்பமே பயன்பட வேண்டும். கனிமொழியை கூட கடலில் தள்ளிவிட்டார்கள். அந்த அம்மாவுக்கு கூட டெப்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கல.
டெப்டி சீஃப் மினிஸ்டர் சின்ன பையன் உதயநிதி. நாடே சிரிக்கிறது. காரணம், கொள்ளையடித்து சம்பாதிக்கிற பணத்தின் பலன் அந்த குடும்ப வாரிசுகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று திமுக ஒரு அண்ணாவால் துவக்கப்பட்ட கட்சி அல்ல. இது கருணாநிதி கட்சி மட்டுமல்ல. கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி அந்த குடும்பத்தினுடைய குடும்ப கட்சியாக செயல்படுகிற காரணத்தால் இந்த அநியாயம் நடக்கிறது. பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவரை அந்த 30,000 கோடி பணம் வந்ததுக்கு அவரும் ஒரு உதவிகரமாக இருந்திருக்கிறார். அதுதானே மக்கள் சொல்லுகிறார்கள், மீடியாக்கள் சொல்லுகின்றன. எனவே அதை பணத்தை கொண்டு போய் ஸ்பெயினில் போட போனாங்க, துபாயில் போட போனாங்க. யாரை கூட்டிகிட்டு போனாங்க? ஏன்னா கட்சியினுடைய மூத்த பொதுச் செயலாளர் துரைமுருகனை கூட்டி சென்றார்களா? பெரும்பான்மை வாக்காளர்களை, பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களை உடைய அந்த வன்னியர் இயக்கம், அந்த இயக்கத்தைச் சேர்ந்த துரைமுருகன் அழைத்து செல்லப்படவில்லை. மற்ற தலைவர்கள் அழைத்து செல்லப்படவில்லை. ஏன் கனிமொழியே அழைத்து செல்லப்படவில்லை? காரணம், கனிமொழி உடம்புல இருக்கிற ரத்தம், ஸ்டாலின் ரத்தம் வெவ்வேறு. அது வேறு அம்மா, இது வேறு அம்மா. மூணாவதுன்னு ஓரம் கட்டிட்டாங்க. இப்படி கொள்ளையடித்த பணத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற திமுக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பலனடைகிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள், நாட்டை சுரண்டுகிறார்கள், விலைவாசி உயர்வுக்கு காரணமாக இருக்கிறார்கள். கொள்ளையடித்த பணத்திலே போதைப் பொருளை ஏராளம் உற்பத்தி செய்கிறார்கள், இறக்குமதி செய்கிறார்கள். கட்டாயமாக ஒவ்வொரு பள்ளி கல்லூரியின் பக்கத்திலும் விற்க வேண்டும் என்ற ஆணையிட்டு அதை திமுகவே கோஆர்டினேட் பண்ணி அந்த அட்டகாசத்தை பண்ணுகிறார்கள். போதைப் பொருள் என்று வருகிற போது சாக்லேட் வடிவிலே தருகிறார்கள். சாக்லேட்டை சாப்பிட்றோம், சுறுசுறுப்பாக இருக்குது தெரியாமல் மாணவர்கள் சாப்பிட்டு விட்டால் அடிமையாகி விடுகிறார்கள். யாரென்றே தெரியாமல் போய் விடுகிறது. கண்ணு மங்களாகி விடுகிறது, உள்ளமும் மங்களாகி விடுகிறது, இதயமும் மங்களாகி விடுகிறது. இல்லைங்கய்யா, இது மட்டும் இல்லை, இப்போ போதைப் பொருட்கள் இதை சொல்லிடுறேன். கட்டின மனைவி அல்ல, பெற்ற தாயையே கற்பழிக்கிறார்கள். கூட பிறந்த அக்கா தங்கச்ச கற்பழிக்கிறது போதைப் பொருளா? அந்த போதைப் பொருளை கதாநாயகனாக இளங்குகிறது திமுக, ஸ்டாலின் குடும்பம், உதயநிதி குடும்பம், சபரீஷன் குடும்பம். ஐயா, அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் சொன்னது போல் போதைப் பொருள் கட்டுக்கடங்காமல் வந்து தமிழகத்தில் புழக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லை, நாளுக்கு நாள் பாலியல் வன்கொடுமைகளாகட்டும், சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு எடப்பாடி அவர்கள் நாளுக்கு நாள் குரல் கொடுக்குறாரு இல்லைங்களா? யார் அந்த சார் அப்படின்ற கொஸ்டினுக்கு விடை கிடைக்குமா ஐயா விரைவில் இவங்க ஆட்சியில்? அதாவது பணபலத்தில் லஞ்ச பணத்தில் மிதந்து கொண்டிருக்கிற திமுக அரசு அதிகாரிகளையும் கையிலே போட்டிருக்கிறது. நீதித்துறையும் வளைத்து போட முயற்சி செய்கிறது. ஆனால் நீதித்துறை நேர்மையாக இருக்கிற காரணத்தால் ஸ்டாலின் வாரிசுகள் செய்கின்ற அந்த கற்பழிப்பு, பாலியல் தொல்லை, கொலை, கொள்ளை இவையெல்லாம் ஓரளவுக்கு இருட்டடைப்பு செய்யப்படுகின்றன. எல்லா டிவிக்களையும் அவங்க பணபலத்தால் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார். சோஷியல் மீடியாவிலையும் இந்த ஆபெக்ஸ் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸை கட்டுப்பாட்டிலே பணபலத்தாலே வைத்து ஆட்டி படைக்கிற காரணத்தால் அவங்க செய்தி தான் வருது. முக்கியமாக பத்திரிகைகள்லேயும் தொலைக்காட்சி அவங்க செய்தி வருது. மக்களை சென்று சேருவது இல்லை. சினிமா துறையில் அவர்கள் கட்டுப்பாடு எல்லா சினிமா பூரான்றத எக்ஸ்க்ளூசிவ் கண்ட்ரோல் ஆஃப் சபரீஷன் என்ற நிலையிலே கொண்டு வந்து மக்கள் அந்த சினிமாவை பார்க்கிறார்கள், நம்புகிறார்கள், தொலைக்காட்சிகளை பார்க்கிறார்கள், மக்களை ஏமாற்றுகிறார்கள், உண்மையை மறைக்கிறார்கள். விலைவாசி விஷம் போல் ஏறிவிட்டது. ஹோல்சேல் பொருள், உணவுக்கு வேண்டிய எல்லா, அது பருப்பாக இருக்கட்டும், உளுந்தாக இருக்கட்டும், எந்தவித உணவுப் பொருளாக இருந்தாலும் ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷன், ஹோல்சேல் பர்ச்சேஸ், ஹோல்சேல் கண்ட்ரோலே ஸ்டாலின் குடும்பத்தில் கையில் இருக்கிறது, சபரீஷன் கையில் இருக்கிறது. விலைவாசியை விஷம் போல் ஏற்றி விடுகிறார்கள். ஒரு பக்கம் 1000 ரூபாய் தருகிறோம் என்று மக்களை ஏமாற்றுகிறார்கள். எந்த 1000 ரூபா? உங்கள் மின்சார கட்டணத்தை 4 மடங்கு 5 மடங்கு ஏற்றிட்டாங்க. உங்ககிட்டருந்து பணத்தை பிடுங்குறாங்க. அந்த பணத்திலே 1000 ரூபாயை திருப்பி உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. ஸ்டாலின் அரசு என்ன செய்யுது? பால் விலையை உயர்த்தி விட்டார்கள், விஷம் போல் ஏற்றி விட்டார்கள், ஏழைகள் தத்தளிக்கிறார்கள். உதாரணத்துக்காக நான் சொல்லுகிறேன். அப்படி வீட்டு வரியை ஏற்றிட்டாங்க, சொத்து வரியை ஏற்றிட்டாங்க, அம்மா உணவகங்களை மூடுறாங்க, அம்மா மருந்தகங்களை மூடிவிட்டார்கள். ஏழைகளுக்கு எண்ணற்ற தொல்லைகளை சொல்கிறார்கள். பணத்தை வைத்து கொண்டு ஓட்டை லஞ்சத்தை கொடுத்து வாங்கிவிடலாம் என்ற எண்ணத்தோடு அட்டூழியங்களை செய்து நாட்டை அழிக்கிறார்கள், பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறார்கள்.
ஐயா இப்போ நீங்க வந்து பல குற்றச்சாட்டுக்களை அடுக்கிக் கொண்டே போறீங்க. விலைவாசி உயர்வு, பாலியல் குற்றங்கள் அப்படின்னு நிறைய நடக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஆளும் கட்சியே எதிர்க்கட்சிகள் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டா ஆளக்கூடியவர்கள் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் முட்டு கொடுக்குறாங்க இல்லையா? இந்த நிலைப்பாடை எப்படி பாக்குறீங்க? கூட்டணி கட்சிகளுக்கு ஸ்டாலின் அரசு, ஸ்டாலின் கட்சி, உதயநிதி கட்சி, சபரீஷன் கட்சி கொடுக்கின்ற விருந்து காரணமாக இருக்கலாம். அவர் அறுசுவை விருந்துகளை கொடுக்கலாம், ஆனந்தமாடி கொண்டாடக்கூடிய அளவுக்கு விருந்துகளை தரலாம். விருந்துகளை தருகிற காரணத்தால் தமிழ் மக்களினுடைய வயிற்றிலே அடித்து விலைவாசி ஏற்றி 15,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவனால 30,000 செலவாகிடுது குடும்பத்தினது. மீதி 15,000க்கு எங்கே போவாங்க? திருடவா முடியும்? அதை பற்றி கவலைப்படவில்லை. ஏழைகளின் வயிற்றில் அடித்து தங்கள் குடும்பத்தை கொழுக்க வைக்க ஏகப்பட்ட ஊழல்களை செய்கிறார்கள். கொள்ளை கோடி கோடியாக அடிக்கிறார்கள். விருந்தை கூட்டணி கட்சிகளுக்கு, சலனமுள்ள கூட்டணி கட்சிகளுக்கு, கொள்கை இல்லாத கூட்டணி கட்சிகளுக்கு, மக்களை பற்றி கவலை இல்லாத கூட்டணி கட்சிகளுக்கு அவர்கள் அளிப்பதாக ஏடுகள் சொல்லுகின்றன, சோசியல் மீடியாக்கள் சொல்லுகின்றன. எனவே ஒட்டி கொண்டிருக்கிறார்கள், துதிபாடுகிறார்கள், தட்டி கேட்பதில்லை. ஐயா இதுல ஒரு சந்தேகம் என்னன்னா, அதாவது கூட்டணி வைத்துக் கொள்ளும் போது அவங்க எல்லாமே திமுக காரர்களாவே மாறிடுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இது எப்படி பார்க்க? திமுக காரர்களாக மாறுவது ஒரு புறம், அதுக்கு அந்த கட்சியிலே சேர்ந்துக்கலாமே. பணத்துக்கு அடிமையாகி விடுகிறார்கள் என்றுதான் ஏடுகள் சொல்லுகின்றன, சோசியல் மீடியாக்கள் சொல்லுகின்றன. பணத்துக்கு அடிமையாகி விடுகிறார்கள், பணபலத்திலே மிதக்கிறார்கள். அந்த வீக்னஸை திமுக பயன்படுத்தி அவர்கள் கூட்டணியை வைத்திருக்கிறார்கள். ஆனால் எல்லா கூட்டணி கட்சி சேர்ந்த அனைவரும் அப்படி என்று சொல்ல முடியாது. மனச்சாட்சியோடு இருக்கிறார்கள். காலம் வரும்போது காலை வாரி விடுவார்கள், எடப்பாடியை முதலமைச்சராக்குவார்கள். அவங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களே. சரிங்க ஐயா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி, முதல்வர் அப்பா அவர்களினுடைய ஆட்சி காமராஜர் ஆட்சிக்கு இணையானது அப்படின்னு பெருமிதமா சொல்லியிருக்காரு இல்லைங்களா? இந்த ஒப்பீடு சரியா ஐயா? சகோதரர் செல்வ பெருந்தகைக்கு காமராஜர் ஆட்சியில் என்ன நடந்தது என்பது முழுமையாக தெரியுமா என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. காரணம், திரு காமராஜர் ஆட்சியிலே பல உயிர்களை இந்திருப்பு போராட்டத்தில் நாம் இழந்தோம். இந்தி திணிப்புக்கு முக்கியமான செயல்முறை திணிப்புக்கு காரணமாக இருந்தது காமராஜர். ராஜாஜி கொண்டு வந்திருக்கலாம், மனமாறிவிட்டார், கொள்கையை மாற்றிவிட்டார். இருமொழி கொள்கை தான், ஆங்கிலம்தான், தமிழ்தான் என்று அவரே வந்து விட்டார். ஆனால் இறக்கின்ற காலம் வரை காமராஜர் இந்தி வேண்டும், இந்தி படிக்க வேண்டும் என்று அந்த இந்தி வெறித்தனத்தை காட்டிக்கொண்டே இருந்தார். ஆல் இண்டியா லீடராக இருந்தார். அரசியலே ஆல் இண்டியா அளவில் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே வந்து அதாவது ஆட்டி படைக்கின்ற லீடராக இருந்தார். அப்படி இருந்தவர் தடுத்திருக்க வேண்டாமா? இந்த இந்தியை மும்மொழி திட்டம் வேண்டாம் என்று சொல்லியிருக்க வேண்டாமா? இருமொழிதான் வேண்டும், நேருனுடைய சட்டம்தான் செம்மையான சட்டம் என்று கடைசி காலத்தில் சரி கடைப்பிடித்திருக்க வேண்டாமா? 20 பேர் 25 பேருக்கு மேலே துப்பாக்கியால் கொல்லப்பட்டார்கள். ஆட்சியினுடைய முதலமைச்சராக பொம்மையாக பக்தவச்சலம் இருந்தார். ஆனால் ஆட்சியை தமிழகத்தில் மட்டுமல்ல அகில இந்தியாவிலே நடத்தி கொண்டிருந்த ஒரு சர்வாதிகாரியாக, படிக்காத சர்வாதியாக, இந்தி மொழி 3 மொழியை தூக்கி கொண்டு எப்படி ஒரு மாணவன் ஓடுவான், இருமொழியை தூக்கி கொண்டு ஓடுகிற இந்திக்காரன் ஜெயித்து விடுவானே என்ற சின்ன ஒரு காமன் சென்ஸு கூட உதிக்காத அளவுக்கு படியாதவராக இருந்த காரணத்தால் அவர் செய்த கொடுமைகள் ஏராளம். அது தமிழினத்துக்கு உயிரிழப்பு, மான இழப்பு, உரிமை இழப்பை எல்லாம் தேடித்தந்தது. இது செல்வ பெருந்தகை சகோதரர் அவர்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு அருமையான தகவலை கொடுத்தீங்க ஐயா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்